ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் எடுத்துக்காட்டு 1-15 பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் நான் சொல்லித்தரது உங்களுக்கு தெளிவாக புரியும். இப்போ பார்க்கலாம் பாருங்கள். எடுத்துக்காட்டு 1-15. எஃப்ங்கிறது என் டு என், என்னங்கிறது இயலெண்கள். இயலெண்களை நம்ம எப்படி எதுலேருந்து சொல்லுவோம்? இயலெண்கள் எதுலேருந்து இருக்கும்? 1 2 3 அப் டு எக்ஸெட்ரா போய்கிட்டே இருக்குமா? இப்போ இயலெண்கள்னாலே 1லேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஓகே. என்ற சார்பானது எப்படி வரையறுத்திருக்காங்க? எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 3x + 2. இதில் எக்ஸ் பிலாங்ஸ் டு என், அதாவது எக்ஸுங்கிறது எதில் இருக்குது? எண்ணில் இருக்குது. அதாவது 1 2 3 நான் சொன்னேன் இல்லையா, அந்த இயலெண்களில் இருக்குது என வரையறுக்கப்பட்டால் 3 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. 1, 2, 3 நிழல் உருக்களை காண்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் 1 2 3ஓட நிழல் உருக்களை கண்டுபிடிக்கணும். ஓகே. அடுத்து ரெண்டாவது கொஸ்டின் 29 மற்றும் 53இன் முன்னுருக்களை காண்கன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? முதல்ல நம்ம நிழலுரு கண்டுபிடிக்கணும், ரெண்டாவது கொஸ்டினில் முன்னுருக்களை கண்டுபிடிக்கணும், அதுக்கப்புறம் மூணாவது கொஸ்டின் சார்பின் வகை கேட்டிருக்காங்க. ஓகேவா? இதை நான் உங்களுக்கு கிளியராக சொல்லித்தர பாருங்க. இப்போ அதாவது இப்போ ரெண்டு கணம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இது ஏ, இது பி, இது எஃப்ங்கிற ரிலேஷன். ஓகேவா? இப்போ இதில் என்ன அப்படின்னா, இப்போ இங்கே 1 2 3 இருக்கு, இங்கே ஏபிசின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ நிழல் உருனா என்ன? இந்த ஏலிருந்து பிக்கு. ஓகேவா? இதுதான் நிழல் உரு. சரியா? இதுக்கான ஃபார்முலா, அது என்ன நம்பர்ஸ்ன்னு நம்மளுக்கு தெரியாது. இப்போ இதுக்கு 1 2 3ங்கிறது நம்ம ஏக்கு வச்சுக்கோங்க. அப்படி அப்போது அதோட நிழல் உருக்களை கண்டுபிடிங்கன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ஏக்கு நம்ம 1 2 3ன்னு வச்சுக்கிட்டா கூட பிக்கு வேணும் இல்லையா? பிக்கு என்னன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இது நம்ம கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இது நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அப்போ இதை வச்சு இங்கே 1 எக்ஸுக்கு பதிலாக 1 எக்ஸுக்கு பதிலாக 2ன்னு போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு இங்கே பியில் என்னெல்லாம் இருக்குங்கிறது தெரிஞ்சிடும். நான் சும்மா எக்ஸாம்பிளுக்கு இங்கே ஏபிசின்னு கொடுத்துருக்கேன். சரியா? இப்போது அந்த மாதிரி கிடைச்சிரும். இப்போ இதில் என்ன அப்படின்னா, இப்போ இங்கிருந்து இதுக்கு இருக்கு இல்லையா, இதுதான் நிழல் உரு. பியில் இருக்கிறது தான் நிழல் உரு. அதை நம்மளுக்கு அதுக்கான ஃபார்முலா தான் இங்கே எஃப் ஆஃப் எக்ஸ். ஓகேவா? பிங்கிறத அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு கூட நம்ம சொல்லலாம். ஓகேவா? இது அவங்க கொடுத்துருக்காங்க. இப்போ இது நிழல் உரு. அதே பியிலிருந்து ஏல இருக்கிற உறுப்பு. ஓகேவா? பிக்கு ஏழு இருக்கிற உறுப்பு தான் முன்னுருன்னு சொல்லுவோம். இது முன்னுரு, இது நிழல் உரு. ஓகேவா? புரிஞ்சுதா? இதுதான் இந்த ரெண்டுக்கான கொஸ்டின்ஸ். ஓகேவா? ஃபர்ஸ்ட் நிழல் உரு நம்ம கண்டுபிடிக்கணும். நிழல் உருனா ஏல 1 2 3 அவங்க கொடுத்துருக்காங்க அப்படின்னு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு பியில் இருக்கிற நிழல் உரு கண்டுபிடிக்கணும். இப்போ பிங்கிறது நான் என்னன்னு சொன்னேன்? எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு சொன்னேன்னா அதை அவங்க கொடுத்துருக்காங்க. அப்போ அதில் கொண்டு வந்து போடலாம் பாருங்க. எஃப் ஆஃப் எக்ஸ் 3x + 2ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இதில் 1 2 3ன்னு போடணும். ஃபஸ்ட்டு நான் எஃப் ஆஃப் எக்ஸுக்கு பதிலாக எஃப் ஆஃப் 1ன்னு போடுறேன். எக்ஸுக்கு நான் 1ன்னு போடுறேன். அப்போ 3 × எக்ஸுங்கிற இடத்துல 1ன்னு போடணுமா? 1 + 2 = 3 1 3 ப்ளஸ் இங்கே 2. அப்போ 3யும் 2யும் கூட்டணும் அப்படின்னா 5. அப்போ கிடைச்சிருச்சா? இப்போ பியில் இருக்கிற முதல் உறுப்பு என்னது? இங்கே 1ன்னு வந்துச்சுன்னா இதுக்கான நிழல் உரு இங்கே 5. அடுத்து எஃப்க்கு என்னன்னு கொடுக்கணும்? 2ன்னு கொடுக்கணுமா? 2ன்னு கொடுத்தோம் அப்படின்னா எஃப் ஆஃப் 2, அதாவது 3 × 2 + 2 = 3 2 6 + 2 கூட்டணும் அப்படின்னா 6 2 கூட்டினா 8ன்னு வரும். இப்போ அதே மாதிரி என்ன பண்ணணும்? 3க்கும் கண்டுபிடிக்கணுமா? அப்போ எஃப் ஆஃப் 3, அதாவது எக்ஸுக்கு பதிலாக இங்கே 3ன்னு கொடுக்கணும். அப்போ 3 × 3 + 2 = 3 9 9 + 2 ரெண்டையும் கூட்டணும் அப்படின்னா 11. ஓகேவா? இப்போ இந்த 3க்கானதும் நம்ம இங்கே இருக்கிறத கண்டுபிடிச்சாச்சு. என்னெல்லாம் நம்பர்? 5 8 11 இந்த மாதிரி போய்கிட்டே இருக்கும். சப்போஸ் இங்கே நம்ம அடுத்து 4ன்னு கொடுத்தாலும் அதுக்கு ஒரு நிழல் உரு கிடைக்கும், 5ன்னு கொடுத்தாலும் அதுக்கு ஒரு நிழல் உரு கிடைக்கும். ஓகேவா? அதை தான் அவங்க என்னென்னு கொடுத்துருக்காங்க கொஸ்டினில்? n to n, அதாவது இங்கே 1 2 இந்த மாதிரி எது வரைக்கும் வேணால் கொடுக்கலாம் இயலெண்களில். இப்போ நம்மளுக்கு கிடைக்கிற அந்த எஃப் ஆஃப் எக்ஸுங்கிறது நம்மளுக்கு எப்படி தான் கிடைக்கும்? எண்ணில் தான் கிடைக்கும். அந்த 1 2 அந்த இதுலேருந்து கிடைக்கும். ஓகேவா? நம்மளுக்கு இங்கே என்ன கொடுத்தாலும் அதுக்கான எஃப் ஆஃப் எக்ஸ் கிடைக்கும். எனவே நான் எழுதியிருக்க பாருங்க, 1 2 3 நிழல் உருக்கள் இப்போ நம்ம கண்டுபிடிச்சது 5 8 11. ஓகே. அடுத்த செகண்ட் கொஸ்டின் போடலாமா? செகண்ட் கொஸ்டின் என்னது? 29 மற்றும் 53இன் முன்னுருக்கள். முன்னுருன்னா நான் சொன்னேன் இல்லையா, இது இந்த சைடு இருக்கிறது தான் முன்னுரு. அப்போ முன்னுருக்களை கேட்குறாங்க. இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? 29 53. 29 53ங்கிறது அப்போ எதில் வரும்? இதில் வரும் இல்லையா? இதில் தான் 29 53ன்னு இங்கே இருக்குது. இதோட முன்னுருக்கள் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ இங்கே இருக்கிறத நான் என்னன்னு சொன்னேன்? எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு சொன்னேன்னா, அப்போ எஃப் ஆஃப் எக்ஸுங்கிற இடத்துல என்ன பண்ணணும்? 29 53 வச்சு போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு 300 கிடைச்சிரும். நான் இங்கே தெரியாத 300, அதாவது எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டனால 300ங்கிறத நான் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். ஓகேவா? எக்ஸ்ன்னு எடுத்துட்டேன் அப்படின்னா இப்போ நம்ம எக்ஸ் தானே கண்டுபிடிக்கணும். பாருங்க, நான் எழுதுகிற பாருங்க. 29இன் 300, அது நம்மளுக்கு தெரியாது. நான் எக்ஸ் எனில்
அப்போ இந்த 29ங்கிறது நான் என்னன்னு சொன்னேன் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 29. இப்போ எஃப் ஆஃப் எக்ஸுக்கு பதிலாக 29ன்னு நான் இந்த அவங்க கொடுத்த அந்த இதுலேயே நான் போட போகிறேன் பாருங்கள். அப்போ எஃப் ஆஃப் எக்ஸுக்கு பதிலாக 29 ஈக்குவல் டு 3x + 2 அதை தான் அவங்க கொடுத்துருந்தாங்க. எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 3x + 2. இப்போ அதை தான் நான் எடுத்துக்கிட்டேன். இப்போ போடலாம் பாருங்கள். நம்மளுக்கு என்ன வேணும்? எக்ஸ் தான் வேணும். அதனால் நான் 3x இங்கே அப்படியே வச்சுட்டேன். இங்கே 29 இங்கே ப்ளஸில் இருக்கிற 2 சமத்துக்கு இந்த சைடு வரும்போது மைனஸில் வருமா? அப்போ -2ன்னு வரும். 29லேருந்து 2 போயிடுச்சுன்னா 27ன்னு வரும். அப்போ 27 ஈக்குவல் டு 3x. நம்மளுக்கு என்ன வேணும்? எக்ஸ் தான் வேணும். அப்போ எக்ஸை மட்டும் வச்சுக்கோங்க. இங்கே பெருக்கல் இருக்கிற 3 சமத்துக்கு இந்த சைடு வரும்போது வகுத்தலில் வருமா? அப்போ வகுத்தல்னா 27/3ன்னு வரும். இப்போ 3ஆல் கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 1 3 3 9 3 27. அதாவது எக்ஸோட வேல்யூ எக்ஸ் ஈக்குவல் டு 9ன்னு நம்மளுக்கு கிடைச்சிருச்சு. ஓகே, இப்போ 29ன்னு போட்டால் நம்மளுக்கு 9ன்னு 300 கிடைச்சிருக்கு. அடுத்து என்ன பண்ணணும்? இதே மாதிரி என்ன கொடுத்துருந்தாங்க? 53 53ன் 300. அதே மாதிரி நான் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். எக்ஸ் எனில் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 53ன்னு கொடுக்கணுமா? இப்போ அதே மாதிரி 53 ஈக்குவல் டு 3x + 2. அப்போ நம்மளுக்கு 3x மட்டும்தான் வச்சுட்டு இது இந்த சைடு வந்துச்சுன்னா 53லேருந்து -2. ஓகேவா? இப்போ இங்கே என்ன பண்ணால் 53லேருந்து 2 கழிச்சு போடணும். நான் இங்கே போடுற பாருங்க. 53லேருந்து 2 கழிச்சோம் அப்படின்னா 51 ஈக்குவல் டு 3xன்னு வரும். அப்போ நம்மளுக்கு எக்ஸ் மட்டும்தான் வேணும். எக்ஸ் ஈக்குவல் டு 51 இங்கே பெருக்கல் இருக்கிற 3 வகுத்தலில் வரும். அப்போ வகுத்தல் 3ன்னு வரும். 1 3 3 இதில் பாருங்கள் 5ல் 1 3 3ன்னு வரும். மிச்சம் 2 இருக்குமா? 3 போச்சுன்னா 2 இருக்கும். அந்த 2 இங்கே கொடுத்தோம் அப்படின்னா 21. 21ல் எத்தனை 3 இருக்குது? 7 3 21. அப்போ எக்ஸோட ஆன்சர் நம்மளுக்கு என்னென்னு வந்துருச்சு? 17ன்னு வந்துருச்சு. எக்ஸ் ஈக்குவல் டு 17. இப்போ அவங்க கேட்டதுக்கான ஆன்சர் கிடைச்சிருச்சு. அதாவது 29 மற்றும் 53ன் 300கள் என்னது? 9 மற்றும் 17. அவ்வளோதான். இப்போ 2 கொஸ்டின் ஆன்சர் பண்ணியாச்சு. அடுத்து 3வது கொஸ்டின் என்னன்னு பாருங்கள். சார்பின் வகையை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ சார்பின் வகை நம்ம சொல்லணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு சார்பின் வகைகள் நல்லா கிளியராக தெரியணும் இல்லையா? இப்போ அதுவும் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்றேன் பாருங்கள். அந்த 3வது கொஸ்டின் ஆன்சர் பண்ணுறதுக்கு முன்னாடி இப்போ சார்பின் வகைகள் கிளியராக பார்த்துடலாம். 4 வகை இருக்குது. ஒன்றுக்கு ஒன்றான சார்பு, பலவற்றிற்கு ஒன்றான சார்பு, மேல் சார்பு, உட்சார்பு. இதில் ஒன்றும் இல்லை. அந்த சார்போட வகைகள் அந்த பேர் இருக்கு இல்லையா? அந்த பேரை வச்சு நான் உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி சொல்லி கொடுக்குற பாருங்க. ஒன்றுக்கு ஒன்றான சார்பு அப்படின்னா இப்போ ஏங்கிற ஒரு கணம் இருக்குது, பிங்கிற ஒரு கணம் இருக்குது, எஃப்ங்கிற ரிலேஷன். ஓகேவா? இப்போ இதில் என்ன அப்படின்னா ஒன்றுக்கு ஒன்றான சார்புனா 7 இருக்கிற ஒரே ஒரு உறுப்புக்கு பியில் ஒரே ஒரு நிழலுரு இருக்கணும். ஓகேவா? ஒன்றே ஒன்று மட்டும்தான் இருக்கணும். 1க்கு 1 தான் இருக்கணும். அதுதான் ஒன்றுக்கு ஒன்றான சார்பு. இங்கே பாருங்கள் 7 இப்போ 1ங்கிறதுக்கு பியில் நிழலுரு பின்னு இருக்குது. அதே மாதிரி இப்போ 7 2ங்கிறதுக்கு பியில் சிங்கிற ஒரே ஒரு நிழலுரு மட்டும்தான் இருக்குது. அப்புறம் ஏல இருக்கிற 3க்கு பியில் ஒரே ஒரு நிழலுரு ஏ மட்டும்தான் இருக்குது. இப்போ புரிஞ்சுதா? 1க்கு 1 தான் இருக்கணும். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அது ஒன்றுக்கு ஒன்றான சார்பு. இது ஒரு சார்பு. அடுத்து 2வது டைப் என்ன அப்படின்னா பலவற்றிற்கு ஒன்றான சார்பு. பலவற்றிற்கு ஒன்றான சார்புனா ஒன்றும் இல்லை. இப்படி இதை நல்லா தெளிவாக சொல்லணும் அப்படின்னா இப்போ 7 இருக்கிற பல உறுப்புகளுக்கு பியில் ஒரே ஒரு நிழல் உரு. ஓகேவா? பல உறுப்புகளுக்கு ஒரே ஒரு நிழல் உரு இருந்துச்சுன்னா அது பலவற்றிற்கு ஒன்றான சார்பு. புரிஞ்சுதா? 7 இருக்கிற பல உறுப்புகளுக்கு ஒரே ஒரு நிழல் உரு அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அதாவது அது 2ஆகவும் இருக்கலாம், அதுக்கு மேலேயும் இருக்கலாம். அப்படி இருந்தது அப்படின்னா அது பலவற்றிற்கு ஒன்றான சார்பு. இங்கே பாருங்க. இப்போ 1க்கும் 2க்கும் 7 இருக்கிற 2 உறுப்புகள் 1ங்கிற உறுப்புக்கும் 2ங்கிற உறுப்புக்கும் 2க்குமே பியில் இருக்கிற ஏங்கிறது நிழல் உருவா இருக்குது. ஓகேவா? அதாவது 2க்குமே ஒரே ஒரு நிழல் உரு தான். இது இப்படி கூட இருக்கலாம். இந்த 3க்கும் சேர்த்தியும் ஏவும் இருக்கலாம். இந்த 3க்கும் ஏங்கிறது நிழல் உருவாக கூட இருக்கலாம். அதுதான் 2 அல்லது அதற்கு மேற்பட்டதான் கூட இருக்கலாம். ஓகேவா? அதாவது 7 இருக்கிற பல உறுப்புகளுக்கு பியில் ஒரே ஒரு நிழல் உரு. ஒரே நிழல் உரு பலவற்றிற்கு இருந்துச்சு அப்படின்னா தான் பலவற்றிற்கு ஒன்றான சார்பு. அடுத்து என்ன அப்படின்னா மேல் சார்பு. மேல் சார்பு நான் சொல்கிறதுக்கு முன்னாடி உட்சார்பு சொல்லிடுற பாருங்க. உட்சார்பு அப்படின்னா இப்போ இதில் நான் டயக்ராமில் கொடுத்துருக்க பாருங்க. ஏபியில் இப்போ இது எப்படி இருக்குது? இங்கே பாருங்க 1ல் 2ல் 3ல் எல்லாமே எப்படி அப்படின்னா இது துணை சார்பகம் இருக்கு இல்லையா? இப்போ இதில் பாருங்க 1 2 3 4 5 இருக்குது. ஆனால் 4க்கு மட்டும்தான் 4 மட்டும்தான் நிழல் உருக்களாக இருக்குது. கரெக்டாக? அதாவது வீச்சகத்தில் இந்த 4 மட்டும்தானே வரும். இது சார்பகம். நான் ஆல்ரெடி சொன்னேன். இது சார்பகம், இது துணை சார்பகம்.
வீச்சகம்ங்கிறது இந்த நிழல் உருக்கள் எல்லாம் எடுத்து எழுதணும் அப்படின்னா அதுதான் வீச்சகம். அப்போ வீச்சகத்தில் இந்த 4 மட்டும்தானே வரும். அப்போ ஒன்று இது பேலன்ஸ் இருக்குமா, இந்த மாதிரி பேலன்ஸ் இருந்தது அப்படின்னா, துணை சார்பகத்தில் இந்த மாதிரி பேலன்ஸ் இருந்தது அப்படின்னா அது வந்து உட்சார்பு. அதாவது துணை சார்பகத்துக்கு உள்ளே இருக்கணும். ஓகேவா, இந்த வீச்சகத்தில் இருக்கிற உறுப்புகள் வந்து துணை சார்பகத்துக்கு உள்ளே இருக்கணும். அப்படி இருந்ததுன்னா இங்கே பேலன்ஸ் இருக்குது. அப்படி இருந்தது அப்படின்னா அது வந்து உட்சார்பு, உள்ளே இருக்கணும். ஓகேவா, நிழல் உருக்கள் இந்த துணை சார்பகத்துக்கு உள்ளே இருந்துச்சுன்னா அது வந்து உட்சார்புன்னு சொல்லுவோம். இப்போ பாருங்கள், மேல் சார்புனா என்ன அப்படின்னா, இப்போ இங்கே வந்து பேலன்ஸ் இருந்ததா, இங்கே வந்து பேலன்ஸ் இருக்காது. ஓகேவா, அப்படி இருந்துச்சுன்னா அது மேல் சார்பு. இங்கே வந்து பாருங்கள், அதை நான் எப்படி சொல்லியிருக்கேன் அப்படின்னா, வீச்சகம் ஈக்குவல் டு துணை சார்பகம். இப்போ வீச்சகத்தில் நம்ம எழுதணும் அப்படின்னா இங்கே நிழல் உருக்களை தானே எடுத்து எழுதுவோம். வீச்சகத்தில் இதில் எழுதுனா அப்போ என்னென்னு எழுதுவோம், வீச்சகத்தில் என்னெல்லாம் வரும், ஏக்கமா பிங்கிறது வருமா. அதே துணை சார்பகம் எழுதுனாலும் நம்ம என்னென்னு தான் எழுதுவோம், ஏக்கமா பின்னு தான் எழுதுவோம். அப்போ வீச்சகமும் துணை சார்பகமும் ஈக்குவலாக இருக்குது. ஆனால் இங்கே பாருங்கள், வீச்சகம் எழுதுனா ABCD மட்டும்தான் எழுதுவோம். துணை சார்பகம் எழுதணும் அப்படின்னா இந்த ஈயும் சேர்த்து எழுதுவோம். ஓகேவா, இப்போ புரிஞ்சுதா. அதாவது வீச்சகமும் துணை சார்பகமும் ஈக்குவலா அதே அப்படியே இருந்துச்சு அப்படின்னா அது வந்து மேல் சார்பு. ஈக்குவலா இல்லை, இதில் இன்னும் பேலன்ஸ் இருக்குது அப்படின்னா அது வந்து உட்சார்பு. இதுக்கு உள்ளே இருந்துச்சுன்னா, துணை சார்பகத்துக்கு உள்ளே இருந்துச்சுன்னா அது வந்து உட்சார்பு. ஓகேவா, புரிஞ்சுதா. இப்போ 4 சார்புகளும் தெளிவாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ பாருங்கள், நம்ம கொஸ்டின் பார்க்கலாம். இப்போ நான் உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக சும்மா ரஃபாக ஒரு டயக்ராம் போடுற பாருங்க. இப்போ இந்த மாதிரி 2 கணங்கள் எடுத்துக்கிறோம். ஓகேவா, இப்போ இதில் வந்து இந்த பின்னு எடுத்துக்கிறேன்னு வைங்க. இப்போ இதில் வந்து அந்த ஏல நம்ம ஆல்ரெடி போட்ட மாதிரி 1 2 3 அப் டு எக்ஸெட்ரா போயிட்டே இருக்கும். ஏன்னா சார்புங்கிறது n to n தான் வரையறுக்கப்பட்டிருக்கு. இப்போ அப் டு எக்ஸெட்ரா 1லேருந்து போய்கிட்டே இருக்கும். பியில் அதே மாதிரி என்ன இருக்கும், அதே மாதிரி 1 2 3ன்னு போய்கிட்டே இருக்கும் கடைசி வரைக்கும். ஓகேவா, ஆனால் நம்மளுக்கு என்னென்னு வந்தது, ஏல 1ன்னு கொடுக்கும்போது நம்ம ஃபஸ்ட்லேயே கண்டுபிடிச்சோம் இல்லையா, f(1) ஏக்கு 1ன்னு கொடுக்கும்போது பியில் என்னென்னு வந்தது, 5ங்கிற நிழல் உரு வந்தது. அதே மாதிரி 2ன்னு கொடுக்கும்போது 8ன்னு வந்தது, 3ன்னு கொடுக்கும்போது 11ன்னு வந்தது. இந்த மாதிரி வந்துக்கிட்டே இருந்தது. ஓகேவா, இப்படி தான் இருந்தது. இப்போ 1க்கு 2க்கு 3க்கு இந்த மாதிரி. இதில் அதே மாதிரி 4ன்னு கொடுத்தாலும் 5ன்னு கொடுத்தாலும் போய்கிட்டே இருக்கும். இந்த மாதிரி தான் கிடச்சிதான். இப்போ இதை வச்சு பாருங்கள், ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்த்தோம், 1க்கு 1ஆன சார்பு. இதை பாருங்கள், 1க்கு 1ஆன சார்பா இல்லையா அப்படின்னு. 1க்கு 1 தான் இருக்குது. 1ன்னு போட்டால் 5ன்னு வருது, 2ன்னு போட்டால் 8ன்னு வருது. இதே மாதிரி போய்கிட்டே தான் இருக்கும். அப்போது பல இதுக்கு ஒரு இது கிடையாது. அப்போது இது என்னது, 1க்கு 1ஆன சார்பு தான். அப்போது இதிலேயே நம்ம சொல்லிடலாம், பலவற்றிற்கு 1ஆன சார்பு கிடையாது. இப்போ 5க்கே 2லேயும் 2க்கு நிழலுரு 5ஆவே இருந்துச்சுன்னா அது பலவற்றிற்கு 1ஆன சார்பு. இங்கே 1க்கு 1 தான் இருக்குது. அதனால் இது 1க்கு 1ஆன சார்பு நம்ம சொல்லிடலாம். ஓகேவா, 1க்கு 1ஆன சார்பு 1. அதுதான் நான் இங்கே சொல்லியிருக்க பாருங்க. n வெவ்வேறு உறுப்புகளுக்கு துணை சார்பகத்தில் வெவ்வேறு நிழலுருக்கள் உள்ளன. எனவே f ஆனது 1க்கு 1ஆன சார்பு. ஓகே, சொல்லியாச்சு. அடுத்த சார்புகளை செக் பண்ணணும் இல்லையா. இப்போ 1க்கு 1ஆன சொல்லியாச்சு, பலவற்றிற்கு 1ஆன கிடையாது. இந்த டயக்ராம்லேருந்தே நமக்கு தெரிஞ்சிருச்சு. சரி, அடுத்த சார்பு என்ன, மேல் சார்பு. மேல் சார்பு உட்சார்பு இருக்குது. இப்போ மேல் சார்புனா நான் என்னன்னு சொன்னேன், இங்கே இருக்கிறது, அதாவது வீச்சகம்ங்கிறது துணை சார்பகத்துக்கு ஈக்குவலாக இருக்கணும். இல்லை அப்படின்னா அது உட்சார்பு. உட்சார்புனா என்னது, பேலன்ஸ் நம்பர்ஸ் இருந்தது அப்படின்னா, இதுக்குள்ளே இருந்தது அப்படின்னா அது உட்சார்புன்னு சொன்னேன். இப்போ இது எப்படி இருக்குன்னு பாருங்கள். 1ன்னு கொடுத்தா 5ன்னு வந்தது, 2ன்னு கொடுத்தா 8ன்னு வந்தது. அப்போ 5 8 11. அப்போ இதுக்கு மேலே இருக்கிற நம்பர்ஸ் எல்லாமே வீச்சகத்தில் வரும். ஆனால் இதில் பேலன்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, 1 2 3 4 எல்லாம் விட்டு 5 தான் ஃபஸ்ட்டுக்கே ஆன்சராக வந்திருக்கு. அப்போது இதில் 4 இருக்குது. அதுக்கப்புறம் 5க்கு அப்புறம் 6 7 பேலன்ஸ் இருக்கும், 8ங்கிறது தான் வந்திருக்கு. அதுக்கப்புறம் 9 10ங்கிறது பேலன்ஸ் இருக்கும், 11ங்கிறத வந்திருக்கு. அப்போ இதில் பேலன்ஸ் இருக்குது இல்லையா. அப்போ இது என்னன்னு சொல்லலாம், உட்சார்புன்னு சொல்லலாமா. கரெக்டாக, அதுதான் நான் அடுத்த பாயிண்ட்டாக எழுதியிருக்கேன். எஃபோட துணை சார்பகம் வந்து n. அப்போது அப் டு எக்ஸெட்ரா போய்கிட்டே இருக்கும். ஆனால் நம்மளுக்கு கிடைச்ச வீச்சகம்ங்கிறது 5 8 11 14. இது எல்லா நம்பர்ஸும் வர கிடையாது, ஒரு குறிப்பிட்ட நம்பர்ஸ் மட்டும்தான் வந்திருக்கு. அப்போது அதாவது n-இன் தகு உட்கணம். அப்போது எஃப்ங்கிறது உட்சார்புன்னு சொல்லியிருக்கு. எனவே எஃப் ஆனது 1க்கு 1ஆன சார்பு மற்றும் உட்சார்பு ஆகும். அவ்வளோதான் கொஸ்டின். ஓகேவா, தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் போட்ட வீடியோஸ் உங்களுக்கு ஈஸியாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.